வணக்கம் மக்களே. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் சார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கர்மா பற்றி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. சரி. ஸோ இந்த டிஎன்ஏ மெத்தடாலஜியில் கர்மா என்பது உண்மையா? சார், யாரோ பண்ண தப்பு நான் ஏன் சார் அனுபவிக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் பர்த்ல அதே தப்பை நம்ம பண்ணிருப்போம். அது சம்பந்தப்பட்ட குடும்பத்துல பிறந்தாதான் அந்த தண்டனையை அனுபவிக்க முடியும். அதுதான் இந்த ப்ரீவியஸ் பர்த்துக்கும் பரம்பரைக்கும் இருக்க கனெக்ஷன். ஓகே, புரியுது புரியுது. சாப்பாடுல தப்பு பண்ணிட்டாங்க, தண்ணீர்ல தப்பு பண்ணிருக்காங்க, மனசு சைக்காலஜிக்கல் டார்ச்சர்ல அதுல தப்பு பண்ணிருக்காங்க, அம்மா சம்பந்தப்பட்ட உறவு கிட்ட தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த பிறவில பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பிறவில நீங்க எடுக்கக்கூடிய பர்த் எங்க போய் நீங்க பிறக்கணும். லாஜிக்கலா நீங்க எங்க போய் பிறக்கணும்னா, பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த குடும்பத்துல தான் நீங்க போய் பிறக்கணும். அப்போதான் அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க முடியும். சம்மந்தம் இல்லாம வேற ஒரு கர்மா கொண்ட குடும்பத்துல பிறந்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், இந்த பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இப்ப என்ன சரி தவறு பண்றோமோ, என்ன நியாயம் அநியாயம் செய்யறோமோ, அதே நியாய அநியாயத்தை தான் இந்த பர்த் முடிஞ்சு நம்மளுடைய அடுத்த பிறவி அப்படின்னு ஒண்ணு போகும் பொழுது அந்த பரம்பரையில நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோமோ அதே தான் அந்த மூதாதையர் பண்ணிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சியில நம்ம பிறக்கணும். ஒரு சின்ன சந்தேகம். லாஜிக் ஒண்ணு, பிறவியில இருந்து அடுத்த பிறவி, இன்னொன்னு பரம்பரை. இது ரெண்டும் கனெக்ட் ஆன இடம் தான் கர்மா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சப்ஜெக்ட். இதுல நீங்க பிறவியை எவிடன்ஷியலா ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனா பரம்பரை மூலமா தொடர்றதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ராவணன் பிறந்ததாக சொல்லப்படுற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரங்க. ரேவதி. சனி பிறந்த நட்சத்திரமும் ரேவதி தான். ராவணன் பிறந்த நட்சத்திரம் ரேவதி. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. இப்போ அந்த ராவணன் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தார் அல்லவா? ஓகே, சனிக்கு ஒரு கால் துண்டிக்கப்பட்டது, உங்களுக்கே தெரியும். அந்த புராண கதையில சிவன் காலை உடைச்சிட்டாரு, சனி நொண்டி நொண்டி நடப்பாரு, அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி அந்த உருவப்படுத்தி வச்சிருப்பாங்க. ராவணனுக்கு 11 தலை இருந்தது, ஒரு தலை இழந்தாரு. அப்ப அதுவே ஒரு பின்னம் தானே? ஆமா. சரி, இது ரெண்டு பேருக்குள்ள காமன் லாஜிக்கா? இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ரேவதி நட்சத்திரம் என்ன கர்மா? செவ்வாய் கர்மா. செவ்வாய் என்றவர் யாரு? பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவன், ஆணாக இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண் பெண்ணுக்கு காமனா செவ்வாய்க்கான உறவு என்னன்னா தம்பி, இளைய சகோதரர், எங்கர் பிரதரா சார்? செவ்வாய் எங்கர் பிரதர். ராவணன் வீழ்ந்ததற்கு, ராவன் இறந்ததற்கு காரணம் அவருடைய இளைய சகோதரரான விபீஷணன் தான். விபீஷணன் மட்டும் ராமர் கிட்ட போய் சேரலையாகும். கடைசி வரைக்கும் ராமரால ராவணனை கொண்டிருக்க முடியாது. ஏன் முடியாது? ராவணன் சம்பந்தப்பட்ட எல்லா வீக்னஸும் எல்லா ரகசியத்தையும் ராமருக்கு போட்டு கொடுத்தது விபீஷணன் தான். அவனுடைய அந்த டீமன் ஆர்மி இருக்கு இல்லையா, அரக்க படை இருக்கு இல்லையா, அதுல எத்தனை வீரர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சக்தி இருக்கு, அது எல்லாத்தையும் ராமர் கிட்ட முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்து அந்த தம்பி தான் எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. ராவணனுக்கு வயிற்றுல அமிர்தம் இருக்கு, நீங்க வயிற்றுல அடிச்சீங்கன்னா மட்டும்தான் அவனை கொல்ல முடியும், இல்லைன்னா அவனை கொல்லவே முடியாது. அதாவது ராவணனுடைய உயிர் ரகசியம் எங்க இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு அத்தனையும் ராமருக்கு போட்டு கொடுத்தது விபீஷணன். விபீஷணன் யாரு? ராவணனுக்கு இளைய சகோதரர். ராவணனுக்கு என்ன கர்மா? செவ்வாய் கர்மா. கர்மா செயல்பட்டுருச்சே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் கதையாவே இருக்கட்டும்ன்றேன். நான் அது கற்பனை கதையாவே இருக்கட்டும். கதையிலேயே மாறாத போது யதார்த்தத்துல எப்படி மாறும் கர்மா? சூப்பர், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார். ஆக்சுவலா கர்மா பத்தி மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்கம்மா.